மாணிக் பாஷாவை நம்ம படத்துல பார்த்திருப்போம். உண்மையில மதுரையில மாணிக்கமும் பாஷாவும் ஒன்னா இருக்காங்க, ஒன்னா கொண்டாடுறாங்க. இந்தியாவுக்கு இன்னும் ஒருமைப்பாட்டையும் மத நல்லிணக்கத்தையும் சமத்துவத்தையும் திரும்ப திரும்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் சொல்லக்கூடிய ஒரு விழா இன்னும் தீவிரமாக மதுரையில் நடந்துட்டு இருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க, மதுரை சிக்கந்தர் சாவடியில இங்க சிக்கந்தருக்காக வைக்கப்பட்டிருக்கூடிய கோயில்ல சிக்கந்தர் ஊர்னி பக்கத்துல ஒரு இடத்துல இந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, சிக்கந்தர் சாவடியில் கூடிய முனியாண்டி கோயில், மந்தையம்மன் கோயில், காளியம்மன் கோயில், இந்த கோயில்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சிகரம் கரகம் எடுக்கக்கூடிய விழா நடக்குது. அந்த விழாவில் முதல் மரியாதை அப்படிங்கறது இஸ்லாமிய மக்களுக்கு தான் அந்த ஊர் மக்கள் கொடுக்கறாங்க. முதல் மரியாதை எப்படி கொடுக்கறாங்கன்னா, அந்த மக்கள் செஞ்சு வைக்கக்கூடிய அந்த கொடிக்கம்பங்களுக்கு பூவால அலங்கரிச்ச கொடிக்கம்பங்களை அங்கிருந்து வீதி முழுக்க கொட்டடிச்சு ஆடி பாடி நம்ம நாட்டார் திருவிழாக்கள்ல என்ன மாதிரியான கொண்டாட்டங்கள் இருக்குமோ அதே மாதிரியான கொண்டாட்டங்களோட அந்த கொடிக்கம்பங்களை சுமந்துட்டு வந்து பெண்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு சுமந்துட்டு வந்து கொண்டு வந்து இங்க ஊர் நிக்கிறல நட்டிருக்காங்க. இது என்னன்னா, இந்த இந்த இஸ்லாமியர்களுக்கு முதல் மரியாதை அளிக்கிறது அப்படிங்கிறது 100 வருஷத்துக்கு மேல இப்படி ஒரு பழக்கம், இப்படி ஒரு வழக்கம் அவங்ககிட்ட தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இந்த மரியாதை மூலமாக இவங்களுடைய உறவை இன்னும் அதிகமா மாமா மச்சானா இருக்கும், நாங்க எங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்து மக்கள்ல 9க்கும் மேற்பட்ட எல்லா சாதியினரும், எந்த சாதி வேறுபாடும் கிடையாது, எல்லா சாதிக்காரங்களும் மதத்துக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து கொண்டாட ஒரு விழா எங்கேயும் பார்த்ததாக இல்லை, இது மட்டும்தான். அப்போ இந்த விழாவில் நேரம் பார்க்கும்போது அவ்வளவு பெரிய ஒருமைப்பாட்டினுடைய உணர்வு நமக்குள்ள அவ்வளவு தூரம் கொதிக்கக்கூடியதை பார்க்க முடியுது. இங்க பாருங்க, இவர் அண்ணன் பேரு பாலமுருகன், இவர் பேர் சிக்கந்தர். எவ்வளவு பெரிய ஒற்றுமை, இன்னும் எவ்வளவு தீவிரமா அழுத்தமா ஆழமாக அந்த ஒற்றுமை மதுரையிலிருந்து உலகத்துக்கு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. பேசுவாங்க பாருங்க, கை கொடுத்தவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திருவிழாவை. பேசுவோம். அண்ணா, எவ்வளவு ஒற்றுமையா அந்த திருவிழாவை கொண்டாடுறீங்க? நீங்க மத நல்லிணக்கத்தை ஒன்றும் ஒரு பெருமையா கருதுறோம். நாங்க இங்க இந்து முஸ்லீம்ன்ற வேறுபாடு இல்லாம நாங்க இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதை இவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுத்து, இவங்களை வச்சுதான் நாங்க முதல் மரியாதை கொடுத்து இந்த திருவிழாவை முன்னிலைப்படுத்துறோம். நாங்க என்னைக்கு ஒரே மாதிரி ஒற்றுமையோட என்னைக்கு இருக்கணும்ன்றதான் எங்களோட லட்சியம், இளைஞர்களோட நிச்சயம். உங்களுடைய நீங்க இந்த ஒற்றுமையை எப்படியெல்லாம் வளர்த்து எடுத்துட்டு வரீங்க ஒவ்வொரு தலைமுறைக்கும்? ஒவ்வொரு தலைமுறைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னும் மக்கள் இதே மாதிரி எல்லா கிராமத்துலேயும் எல்லா சிட்டிக்குள்ளேயும், கிராமத்தோட இப்போ சிட்டியை தான் நம்ம முன்னெடுத்து வைக்கணும். சிட்டிக்குள்ளே இதே ஒற்றுமையாக இருக்கணுன்றது நம்ம சிக்கந்தச்சாவடி கிராமத்து சார்பாக 9 கரகர சார்பாகவும் கிராமத்து சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு சந்தோஷமான இந்த விழாவை கொண்டாடுறீங்க? நாங்க இதை ஆக்சுவலா ஒரு 4 நாள் திருவிழா தான் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தோம்னா 15 நாள் திருவிழாவை ஒவ்வொரு நாளும் ஒரு கும்மி பாட்டு நிகழ்ச்சி ஒவ்வொருத்தவங்களும் ஸ்பான்சர் பண்ணி, இந்த மாதிரி அவங்களும் ஒரு ஸ்பான்சர் பண்ற இதுல ஒரு 10 நாள் நிகழ்ச்சியை இப்ப நாங்க கொண்டாடிக்கிட்டு வர்றோம். 10 நாளுமே எங்களுக்கு திருவிழா தான். 10 நாளுமே இவங்க அங்க வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, உட்காருவாங்க, எல்லாம் பார்த்துட்டு போவாங்க இந்த நிகழ்ச்சியை. இப்போ நீங்க கொண்டாடுற திருவிழாக்கள்ல இது எவ்வளவு உங்களுக்கு விசேஷமானது நினைக்கிறீங்க? எங்களுக்கு என்ன குடும்பத்துல இந்த கிராம மக்களோட முக்கியமான ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்ப எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா 100 பேருக்கு மேல வந்திருக்காங்க. போனது 20 வருஷம் கழிச்சு கும்பிடும் போது 50 பேர் வந்திருந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 100 பேர் வீட்டுல வந்திருக்காங்க. அப்ப இதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு? அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் இதோட ஆள் கூடிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த ஒற்றுமை இப்ப இல்ல, அடுத்தடுத்த தலைமுறையாக இது நீடிச்சு போகணும். அவ்வளோ ஒன்னா இருக்கிறதுல சந்தோஷப்படுற மக்களும் மனுஷங்களும் இருக்கும் பொழுது இது எவ்வளவு பெரிய சிறப்பு மிக்க ஒரு நிலமாக, ஒரு மண்ணாக இந்த இடம் இருக்குன்றத பார்க்க முடியுது. இன்னும் முக்கியமா முனியாண்டி துணை, காளியம்மன் துணைலாம் எழுதுறது வழக்கம். சிக்கந்தர் துணைன்னு எழுதக்கூடிய வழக்கத்தை இங்கதான் நம்ம பார்க்க முடியுது. சிக்கந்தர் துணைன்னு எழுதுறாங்க. இந்து மக்கள் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிக்கந்தர்னு பேர் வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒற்றுமை பாருங்க, எவ்வளவு பெரிய ஒருமைப்பாடு பாருங்க. இன்னும் முக்கியமா இந்த எல்லா சாதிக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து இந்த விழாவை இவங்களுக்கு முதல் மரியாதை அளிக்கிறது வழியாக இவங்க எவ்வளவு பெரிய சமத்துவத்தோட ஒலிய மதுரை ஏந்தது, சமத்துவத்தினுடைய சுடர, சமத்துவத்தினுடைய ஜோதிய மதுரை ஏந்தி நிற்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சாட்சி இந்த விழா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நியூஸ் 18 செய்திக்காக ஒளிப்பதிவாளர் கரந்தமலை பிரபாகருடன் வெற்றி. அதாவது ஆண்டாண்டு காலத்துல இருந்து சிக்கந்தர்னு சொல்லி ஒருத்தர் இங்கே அடக்கமான நம்ம பூர்வீகத்தில் அடக்கமானனால அவர் பேரை வச்சு அந்த ஊரில் வச்சாங்க. அதில் மூலியமாக கிராமம் ஃபுல்லாக ஒன்று சேர்ந்து 9 கரக்காரங்களும் அதில் தேர்ந்தெடுத்து
கரையில் நம்மளை கொடி கொண்டு வந்ததுக்கப்புறம் சிக்கந்தருக்கு வந்து பள்ளிவாசல் வந்து ஃபாத்தியா கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து மந்தியமா அதே இடத்துல கரகம் சோறு வச்சு அதாவது ஜாதி மதம் இல்லாமல் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கும், மாமை மச்சனை சகோதரன் தொப்புள் கொடி உறவுன்றதை காட்டுறதுக்காகவே இந்த கொடி தூக்கம் மணிக்கே நினச்சிக்க 20 வருஷம் கழிச்சு 2 வருஷமாக தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. 20 வருஷமாக நடக்கவே இல்லை. இடையில பெரிய ஒரு கலவரம் நடந்தனால போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, இப்போ 2 வருஷம் கழிச்சு தொடர்ந்து நடக்குது. இதே ஒற்றுமையோட என் பிள்ளைய காலத்திலும் சரி அடுத்தடுத்த தலைமுறையும் இதே போல் நடக்குன்றதான் இப்போ வரைக்கும் நம்ம நேர்த்துக்கிறோம். நீங்கள் எப்படி இந்த ஒற்றுமையை தக்க வச்சுருக்கீங்க? இல்லை எவ்வளோ சந்தோஷம்? அதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்கள் கிராமம் தான். ஆமாம், கிராமமும் 9 கரைக்காரங்களும் விழா கமிட்டியும் எங்களோட ஒற்றுமை மட்டும்தான் இது ஒன்றாவே இருக்கிற காரணம். இதில் உங்களுக்கு இப்படியெல்லாம் ஒன்றா இந்த விழாவெல்லாம் நீங்கள் உங்கள் தரப்பில் சந்தனக்கூடு விழா இப்படி நிறைய விழாக்கள் இருக்கும். இந்த விழா ஏன் ஸ்பெஷல் உங்களுக்கு? இந்த ஸ்பெஷல்னா நம்ம கிராமத்தில் உள்ள மெயினான ஒரு காரணம்னா நம்ம முஸ்லீம்களுக்கு முன்னாடி முன்தாரம் கொடுத்து மித்தவங்களுக்கு நம்ம எதிர்மோனையாக இருக்காங்க, அவ்வளோதான். இதான் அதில் உள்ள ஸ்பெஷல். பேர்? என் பேர் சிக்கந்தர். ஆமாம். இந்த விழா இணைந்து சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்றுவதற்காக சமூக நல்லிணக்க பெருவிழா. இது சமூக ஒற்றுமையை பாதுகாக்கும் விழா. இது ஒரு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான ஒரு விழா. இந்த ஊருடைய வரலாறு வந்து இவங்க தாத்தா, எங்க தாத்தா, முஸ்லீம் தாத்தா, எல்லாரும் தாத்தாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய யார் முன்னாடி இறந்தா அந்த பேர் வைக்கணும்னு சொல்லி சிக்கந்தர் முதல்ல இறந்தாரு. அதனால அவர் வேற நாங்கள் வச்சு விட்டு தெய்வமா நாங்கள் கும்பிடுறோம். அவ்வளோதான். முருகேஷ். எங்க பரம்பரையா 20 வருஷமா அந்த திருவிழா நடக்குது. 2 வருஷம் கழிச்சு இப்பதான் நடந்திருக்கு. அதனால நாங்க இந்த திருவிழா நல்லா சந்தோஷமா கொண்டாடுவோம். அவ்வளவுதான். திருவிழா ஏன் உங்களுக்கு ஸ்பெஷல்? எவ்வளோ ஸ்பெஷல்? மந்தியம்மா கோயில்ல இங்க கொடி தூக்குனாதான் அங்க திருவிழா நடக்கும். அதுதான் எங்க ஸ்பெஷலே. உங்களுக்கு இந்த திருவிழால என்ன மரியாதை இருக்கு? எங்க கரைக்காரங்க மரியாதை. எங்க அப்பா வந்து 3வது மரியாதை. நாங்க கரைக்காரங்க மரியாதை. நீங்க இந்த திருவிழாவை எப்படி ஒற்றுமையா என்ன கொண்டாடுறீங்க? கிராம ஸ்லாபா நல்லா ஜாலியா கொண்டாடிடுவோம். அவ்வளவுதான். இந்த ஒற்றுமையா திருவிழா கொண்டாட உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எல்லாமே சந்தோஷமா. என் பேர் எஸ் தௌஃபிகா. 1000 வருஷமா தான் கொண்டாடுறோம். நல்ல சந்தோஷமா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நல்ல சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா கொண்டாடுவோம். என் மையன், இன்னொரு மையன், 2வது மையன், எல்லாருமே நல்லா இருக்காங்க. நாங்கள் திருவிழாவில் வந்து கொடி, கம்பு, சாப்பிட எல்லாம் செஞ்சு கம்பு எடுத்துகிட்டு போய் அங்கே ஊண்டு எல்லாரும் ஒற்றுமையாக ஊருக்காரங்களும் சேர்ந்து வருவாங்க. வந்து எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒற்றுமையாக வந்து சக்கரை பத்தி எல்லாம் ஊதி எல்லாம் சந்தோஷம் சாப்பிட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. சந்தோஷம். ரொம்ப வருஷம் ஸ்பெஷல். எங்கள் 1000 வருஷத்துக்கு எங்கள் முப்பாடிக்கு முன்னாலேருந்தே ஸ்பெஷல் எங்களுக்கு. நல்ல பழக எப்பயுமே நாங்கள் சந்தோஷமாக வந்து மாடு கட்டி வருவோம். வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போவோம். ஊரில் இருந்து அது கிராமத்தில் வருவோம். இப்போ எல்லாரும் பக்கத்தில் இருக்காங்க. பக்கத்தில் வந்து எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுறோம் எல்லாரும். எப்படி இந்த ஒற்றுமையோட நீங்க எப்படி ஒற்றுமையாக தான் இருப்போம். எந்த இது வராது. சந்தனக்குடி எல்லாருமே ஒன்றா வருவோம். ஊர்க்காரங்க ஒன்றா வந்து ஊர்க்காரங்க எங்களை வந்து கூப்பிடுவாங்க. நாங்கள் வந்து இந்த கொடி வச்சிருக்கோம்ல எல்லாரும் சந்தோஷமாக வந்து என் மையம் எல்லாரும் எடுத்து கும்பிடுவேன். அதான் நல்ல விஷயம். நீங்க உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இந்த திருவிழாங்கிறது? ரொம்ப சந்தோஷம். எல்லா மக்களும் ஒன்றா கூடி இருக்கோம்ல, பேரன் பேத்தி மயன் எல்லாரும் இருக்கனால ரொம்ப சந்தோஷம். என் பேர் அசனம்மாள். ரொம்ப ஜாலியாக தானே கொண்டாடுறோம். எங்க அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கண் கலங்கினாங்க, மருமை இல்லை அப்படின்னு சொல்லி மயம் மாதிரி இப்போ வந்து மருமையை வந்து கொடி தூக்குறாங்கண்ணே. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். வேண்டுதல் வச்சு இப்போ ஹாப்பியா கொடி தூக்குறாங்க. என்ன எவ்வளவு ஒற்றுமையா இப்ப நாங்க ஒற்றுமையா செலிப்ரேட் பண்றோம்னு சொல்றீங்க? என்ன ஒற்றுமை? ரொம்ப ஒற்றுமையா தானே செலிப்ரேஷன் பண்றோம். யாரெல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்க? இது அவங்க மந்தியம்மா கோயில்காரங்களும் நாங்களும் எல்லாருமே 9 கரைக்காரங்களும் சேர்ந்து தானே கொண்டாடுறோம். இந்த திருவிழா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? ரொம்ப ஹாப்பியா தானே இருக்கும். பேரு? என் பேர் நபிசா. என் பேர் முகமது. கடந்த 38 வருஷமாக இந்துக்கள் முஸ்லிம்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் சகோதரத்துவமாக இந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் கொடிமரம் போய் ஊன்றதுக்கு அப்புறம் தான் சக்தி கிரகம், முளைப்பாரி எல்லாமே எடுப்பாங்க அந்த ஊரில். அது ஒரு அந்த காலத்துலேருந்தே ஐதீகமாக இருக்கிறது. சகோதரத்தனமாக எல்லா பேருமே ஒற்றுமையாக இந்த திருவிழாவை கொண்டாடுவோம். அது காலகாலமாக நடந்து கொண்டு வருகிறது. எல்லா புகழும் இறைவனுக்கே. பேரு? முகமது.